ஒன்டாரியோ தேர்தல் களத்திலே தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது டக்ஃபோர்டினுடைய முன்னிலையிலே பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்றும் லிபரல்ஸ் மற்றும் என்டிபியினுடைய எழுச்சி காணப்படுகிறது என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இந்த பரபரப்பான தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றது. தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையிலே டக்ஃபோர்ட் தலைமையிலான முற்போக்கு பழமைவாதி கட்சி முன்னிலையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆதரவு தற்போது சரிந்து வருகின்றது. லிபரல்ஸ் மற்றும் என்டிபி கட்சிகள் வலுவடைந்து வருகின்றன. விரிவாக பார்த்தமாக இருந்தால் பிரபல சிடிவி நியூஸினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து கணிப்பு நிறுவனமான நானோ ரிசர்ச் எனப்படுகின்ற நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வு ஒன்றிலே ஒன்டாரியோவில் இருக்கின்ற 918 பெரியவர்களிடம் சனிக்கிழமை ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. இதன்படி முற்போக்கு பழமைவாதி கட்சி 42.6% வாக்காளர்களின் ஆதரவுடன் முன்னணியில் இருக்கின்றது என்றும் லிபரல் கட்சியானது 30.5% ஆதரவுடன் இரண்டாவது நிலையிலும் என்டிபி 18.6%-உடனும் கிரீன் கட்சியானது 6.2%-உடனும் இருக்கின்றது. சுமார் 11% வாக்காளர்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. ஒவ்வொரு 10 ஒன்டாரியோவாசிகளில் ஒருவர் இன்னும் தன்னுடைய முடிவை எடுக்காமல் இருக்கின்றார். அவர்கள் கடைசி நிமிடம் வரை காத்திருப்பார்கள் என்று கூறியிருந்தார். முன்பதான கருத்து கணிப்புகளின் போது 45.2% ஆதரவு முற்போக்கு பழமைவாத கட்சிக்கு இருந்தது. தற்போது அது சரிந்திருக்கின்றது. லிபரல் கட்சியினுடைய ஆதரவு 0.8% குறைந்து மாற்றமின்றித்தான் இருக்கின்றது. ஆனால் என்டிபியினுடைய ஆதரவானது 16.8%-இலிருந்து 18.6க்கு அதிகரித்திருக்கின்றது. அதே போல கிரீன் கட்சி 5.1-இலிருந்து 6.2ற்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் அந்த ஆய்வு நிறுவனம் கூறுகையிலே முற்போக்கு பழமைவாத கட்சியானது முன்னிலையில் இருந்தாலும் கூட லிபரல்ஸுடனான அவர்களுடைய இடைவெளியானது வெறும் 12% புள்ளிகளாக இருக்கின்றது. ஆகவே டக்ஃபோர்டினுடைய வெற்றி இன்னும் உறுதியாகவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேயர்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதேவேளை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைத்திருங்கள். நன்றி.